ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி மாவடிச்சு கொழுக்கட்டை செய்யலாம்னு பார்க்க போறோம். இது எங்க கல்யாணம் ஆகி 2வது வருஷம். வருஷம் கொஞ்சம் அவசரமா செஞ்சதுனால மாவு, பொரி, கடலை, நாட்டு சர்க்கரை வச்சு அடிச்சு சாமி போட்டுட்டோம். இந்த வருஷம் மாவடிச்சு சலிச்சு கொழுக்கட்டை செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1 கிலோ பச்சரிசி வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அரிசியை ஒரு தடவை நல்லா தண்ணியில கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அரிசியையும் தண்ணியும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துடணும். அரிசியில இருந்து நல்லா தண்ணியை வடிகட்டி சுத்தமா எடுத்துருங்க. உங்ககிட்ட காட்டன் துணி இருந்ததுன்னா தட்டுல காட்டன் துணி போட்டுட்டு நீங்க அரிசியை அதுல பரத்தி காய விடலாம். அப்படி காட்டன் துணி இல்லைன்னா நீங்க டைரக்டா அரிசியை உங்ககிட்ட இருக்க பெரிய தட்டுல தாம்பாளத்துல காய வச்சுக்கோங்க. நான் மெயினா பண்ண மிஸ்டேக் என்னன்னா அரிசிய 2 மணி நேரத்துக்கு காய விட்டுட்டேன். அப்படி செய்யாம அரிசி லைட்டா காஞ்சா போதும், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள காஞ்சா போதும். அது லைட்டா தொட்டு பார்த்தா அரிசி நம்ம கையில ஒட்டணும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் அரைக்கிறதுக்கு. நம்ம ஊற வச்சு காய வச்ச அரிசிய மிக்சிலே அரைக்கலாம், ரைஸ் மில்ல கொடுத்தும் அரைக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ரைஸ் மில்ல கொடுத்தா உங்களுக்கு மாவு நல்லா ஃபைனா அரைஞ்சு வரும். அது இல்லாம உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். அதே நீங்க மிக்சியில அரைக்கும் போது ஒரே தான் லைட்டா கொரகொரப்பாக இருக்கும் மாவு. ஆனா அதுலயும் நல்லா அரைஞ்சுதான் வரும். நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற மிக்சி ஜார்லயே எது நல்லா ஃபைனா அரைக்கும் தோணுதோ அந்த ஜாரை எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப மிக்சியில அரைச்ச மாவோ இல்ல ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வந்த மாவோ லைட்டா ஆற விட்டுட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். நான் அரிசிய ரொம்ப நேரம் காய விட்டதுனால எனக்கு அரிசி நல்லா ஒட்டி அரையாம இருக்கு. அதனால நான் 2-3 தடவை அரைச்சு அதுக்கப்புறமா சலிச்சு எடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்க நல்லா ஒட்டின கன்சிஸ்டன்சிலே அரைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே உங்களுக்கு சலிச்சு மாவு நல்லா நைஸா வந்துடும். இப்ப நான் 2வது தடவை மாவை அரைச்சு சலிச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு 2 தடவை அரைச்சதுக்கு அப்புறம் மாவு கொஞ்சம் நைஸா இருக்கு. இப்ப நான் இதுல கொஞ்சமா எடுத்து இட்லி பாத்திரத்துல அவிச்சு எடுத்துக்க போறேன். எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்து நான் 2 பவுல்ட்ட எடுத்திருக்கேன் மாவு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மாவு வெந்துருச்சு. இதை எடுத்து நான் மறுபடியும் சலிச்சுக்க போறேன். ஏற்கனவே சலிச்சு மாவுங்கிறதுனால இதுல ரொம்ப கப்பி இருக்காது. இருந்தாலும் ஒரு தடவை ஃபைனா இருக்கான்னு சலிச்சு பார்த்துப்போம். எனக்கு இதுல ரொம்ப கப்பி வரல.
இப்போ சலிச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதுல தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பவுல் மாவு எடுத்திருக்கோம். நான் இங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2 பவுல் தண்ணி ஊத்தி பிசைஞ்சு அது ரொம்ப தளவா இருந்தது. நீங்க 1 பவுலோ இல்ல 1.25 பவுலோ எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சு உருண்டைகளா உருட்டிக்கலாம். இப்ப நான் சேர்ந்து உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை. இதுல உங்களுக்கு பிடிச்சவங்க இதுல தேங்காய் சில்லா சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு மாவு லைட்டா கொரகொரப்பா இருந்தாலும் கொழுக்கட்டை நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு மாவு சாஃப்டா வந்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க இதுலயே வெல்லம் எள்ளு சேர்த்து ஸ்வீட் கொழுக்கட்டையும் பண்ணலாம். இல்ல இந்த ஒயிட் பேஸ வச்சுட்டு பூர்ண கொழுக்கட்டையும் பண்ணலாம். எனக்கு டைம் இருந்தா நான் அதுவும் செஞ்சு அப்லோட் பண்றேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.